நண்பர்களே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ChatGPT பயணத்துல இன்னைக்கு நாள் 47 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க. காலையில நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தலைவருக்கு சாப்பாடு வைக்க கிளம்பியாச்சு. இவன் வர வர சாப்பிடவே மாட்டிக்கான்ட்டு கமர்ஷியல் ஃபுட் ட்ரை பண்ணலான்ட்டு வெட்ப்ரோல இருந்து ஒரு ஸ்டார்டர்ஸ் வாங்கியிருந்தேன். ரெடி பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கப் ஸ்டார்டர்ஸ்ல ஒரு கப் வெந்நீய ஊத்தி வச்சா போதும். கோளாறு பண்ணாம சாப்பிட்டுறான். அப்புறம் நம்ம GPT தோழர்ட்ட கொஞ்சம் ஆலோசனை போட்டிருந்தோம். 10 நாள் ஜிம்ம விட்டுட்டா என்ன செய்யணும்? தலைவனும் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு ஜிம்முக்கு போய் புஷ் பண்ணாத. கொஞ்சம் மைல்டு கார்டியோல ஆரம்பி. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இன்டென்சிவா புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் எல்லாம் ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி பாடி வெயிட்ட வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு திருப்பி ஜிம்முக்கு போன்னு சொன்னாப்ல. திருப்பி நம்ம அண்ணன் கடையில கொஞ்சம் கப்பி ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு போய் பார்க்க போனேன். அப்படியே வந்ததுக்கு ஏதாவது வாங்கணுன்ட்டு ஒரு ஃபுட்டையும் வாங்கிட்டு இந்த ஒயிட் கலர் லாப்ஸ்டர் நம்ம கண்ணை உறுத்திட்டான். ஸோ நம்மளும் விடல. கையோட அவனையும் பேக் பண்ணி எடுத்து நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டோம் தலைவனை. அப்புறம் எப்பவும் போல ஈவினிங் நம்ம ப்ரோ கூட பேட்மிண்டன் கிளம்பியாச்சு. கடந்த 3 நாளா சரியான கிளைமேட்டிக் சேஞ்ச். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பனி அடிக்குது, சரியான குளிர் வேற வெளியே. என்ன இருந்தாலும் நாங்கள் பேட்மிண்டன் லேண்டே தீர்வோன்ட்டு போயிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் சப்ஸ்கிரிப்ஷனோட லாஸ்ட் டேட்டு. அதனால தான் கோர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா 100 பேர் பாய் விரிச்சு படுத்துடலாம் போல. அப்படி வெறிச்சோடி கிடந்துச்சு. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அங்கே விளையாண்டுட்டு இருந்தோம். சரின்னு கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு வெளியே போய் பார்த்தேன். வெளியே போய் பார்த்தா சரியான மழை. மழை விடுற மாதிரியே இல்லை. ஒரு அரை மணி நேரம் எப்படியும் வெயிட் பண்ணியிருப்போம். திருப்பி வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பாடோட இன்னைக்கு டே என் பண்ணியாச்சு. டே 48 பார்க்குறதுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி தட்டி விட்ருங்கப்பா. டாட்டா.